வணக்கம் நண்பர்களே, இதான் பீட்ரூட் லட்டு. நல்லா சுவையா இருக்கும். பசங்க பீட்ரூட் சாப்பிடலாம், சேர்ந்து கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பாருங்க, சுவையா டேஸ்டா இருக்கும். எவ்வளவு சாப்பிட்றாங்க பசங்க சேர்ந்து நல்லா அதிகமாக சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பீட்ரூட் 2 பீட்ரூட், அரை கிலோ பீட்ரூட் இது க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். பீல் பண்ணிச்சு. இப்போ கிரேட் பண்ணுவோம். நம்ம சின்ன கிரேட்டரெல்லாம் கிரேட் பண்ணிக்குவோம். கிரேட் பண்ணிட்டு பார்ப்போம். பீட்ரூட்டை கிரேட் பண்ணி வச்சு பீட்ரூட் லட்டு செய்கிறதுக்கு அரை கிலோ பீட்ரூட்டு, 150 கிராம் சர்க்கரை, 20 கிராம் கேஷ்நட்டு, 15 கிராம் திராட்சை, 75 கிராம் பால் பவுடர், நெய் 2 டேபிள் ஸ்பூன், கிரேட்டட் கோகோனட் தேவையான அளவு செய்யலாம். வாங்க, இதில் நெய் போட்டுக்கிட்டு இதை நெய் போட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை போட்டுக்கலாம். இப்போ பீட்ரூட்டில் நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் கிண்டணும். அதுக்கப்புறம் தான் சக்கரை போடணும். நல்லா ட்ரை ஆகட்டும். கிண்டி விடணும். நல்லா ட்ரை ஆகட்டும். தண்ணியெலாம் சுண்டுட்டோம். இன்னும் ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க. ஏலக்காய் போட்டுங்க. ஒரு சின்ன டீஸ்பூன் 1. எல்லாம் கிண்டி விடுங்க. நல்லா ட்ரை ஆகட்டும். தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் சர்க்கரை போட்டுக்கலாம். பீட்ரூட் நல்லா இனிப்பாக இருக்குது. அதனால் சர்க்கரை 50 கிராம் 100 கிராம் சர்க்கரை தான் போடுறேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிரேப்ஸும் திராட்சையும் முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாம். எல்லாம் சுண்டி போச்சு. இப்போ நம்ம பால் பவுடர் போட்டுக்கலாம். பால் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 75 கிராம் பால் பவுடர். பீட்ரூட்டை விட்டு பிடிச்சாச்சு. இப்போ வந்து கிரேட்டட் கோகோனட்டில் போட்டு உண்டை பிடிச்சிக்குவோம். பீட்ரூட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சாச்சு.